100 நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் ஒரு 50 நிகழ்வுகள் நடத்துறதுக்கான நோக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் 6வது ஒரு பையன் வந்தான். ஒரு 25-30 கிலோமீட்டர்லேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்தான். கட்டிங் எடுக்கும் மணலிக்கு அந்த பக்கத்துலேருந்து. ஆக்சிடென்டி பையன் வருவான், காமன் பெரிய பையன் வரலாம். 6வது பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் வரான், வந்து சேர்றான் அவங்க பேரண்ட்டோட. நான் கேட்குறேன், அதாவது பக்கத்தில் மணலிலேயே எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, முடிச்சோன்னா மிடில் ஸ்கூல் இருக்குது. 6வது தானே மிடில் சேரலாம், மணலி ஹைஸ்கூலு அதில் போய் 6வது சேரலாம். இல்லைன்னா பக்கத்தில் ஆலத்தம்பாடி இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு. அந்த 6வது பையனுடைய பதில் வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இல்லை சார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் டெய்லி ஏதாவது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா, ஏதாவது நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குமா? எங்கள் மாமா பேப்பரில் படித்து சொல்லுவார், நிறைய நிகழ்வுகள் நடக்கும், அந்த பள்ளிக்கூடம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் வந்து சேர்றேன் அப்படின்னு. இதையும் சொன்னேன். எல்லா நிகழ்வுகளும் இருந்தால் அந்த மாணவருடைய ஈர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பள்ளியில் ஏதாவது நடக்குது அப்படின்னா மாணவர்கள் எந்த மாணவர்களாக இருந்தாலும் பள்ளியை நோக்கி வரக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை கொண்டு வரணும்னா நம்ம செயல்படுத்தணும். அந்த செயல்பாடு யாருன்னா நீங்கள் தான் கொண்டு வரணும். பள்ளியில் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்தந்த பள்ளியுடைய சூழ்நிலையை பொறுத்து அது அமையும். அப்போ மாணவர்கள் வந்து நம்ம பள்ளியை நோக்கி கொண்டு வரணும், குறிப்பாக அரசு பள்ளியை நோக்கி கொண்டு வரணும் அப்படின்னாவே இதில் என்ன வரணும், செயல்பாடு தான் வருது. அப்போ அந்த செயல்பாடு கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்கவுட், என்எஸ்எஸ், பள்ளி கல்வி சார்ந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம முன்னிலையில் பண்ணோம் அப்படின்னா நல்ல தேர்ச்சி, அதோட மாணவர்களுடைய அட்மிஷன் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம இதை செயல்படுத்தணும் அப்படின்னா அது உங்களுக்கு தான் இருக்கு. இப்போ அடுத்தது ராஜ புரஸ்கார், அது இந்த மாதம் அடுத்த மாதம் அது ஆகஸ்ட். அப்போ அதுக்கு நிறைய மாணவர்கள் நம்ம பள்ளியிலேருந்து என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். அப்போ மாணவர்கள் பள்ளியை விட்டு மற்ற இடத்துக்கு கேம்ப் அப்படின்னு போனாவே என்னவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அவனுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கும். மற்ற பள்ளியுடைய சூழ்நிலையை அறிய முடியும். ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து செல்லும் பொழுது அந்த மற்ற பள்ளியில் உள்ள நற்பண்புகளை அந்த மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு மற்ற மாணவர்களுக்கு என்ன பண்ண முடியும், அதை அறிமுகப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அடித்தளம் முழுவதுமே இந்த அமைப்பில் தான் இருக்கு. அப்போ அந்த சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு முழுவதும் உங்களிடம் இருக்கு. இப்போ மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் அதை சிறப்பாக இந்த ஆண்டு செய்து முடித்து மாநிலத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சாரணர் அமைப்பில் நம்மளுடைய பழைய மன்னார்குடி கல்வி மாவட்டம் சிறந்து விளங்குகின்ற ஒரு நல்ல ஒரு பயிரினையும் முன்னெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.